ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாக பட்டர் இல்லாமலே நான் எப்படி பண்ணலான்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மாஸ் குக்கிங்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற ஒரு டிஷ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் பாஸ்தா ஒரு 2 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. இப்போது நான் சங்கு ஷேப்பில் இருக்குது இந்த பாஸ்தா. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். லைக் சிலிண்ட்ரிக்கல், அதுக்கப்புறமா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில், இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஷேப்பில் வாங்கிக்கலாம். இப்போது இந்த 2 கப் பாஸ்தாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். எப்படின்னா 2 கப் பாஸ்தாவுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணும் ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணணும். இப்போது ஓரளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தா ஒரு 5 to 8 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும். பார்க்க வேகாத மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணும்போது நமக்கு உள்ளே கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம இந்த பாஸ்தாவை இந்த சூடான தண்ணியை வடிகட்டிட்டு அதே பாஸ்தாவில் கொஞ்சம் கூல் வாட்டரை ஊற்றி அதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டு அதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வடிகட்டி கூல் வாட்டரை ஊற்றி சில் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நமக்கு வேகாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். 98% குக் ஆனால் போதும். இப்போது நம்ம இதை நல்லா ஒயிட் சாஸ்லாம் ஊற்றி நம்ம நல்லா ஹைலைட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கேரட், அப்புறமா ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். நீங்கள் பீன்ஸ் அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதை சூடாக்கிக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தா கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் குக் ஆகட்டும், ஒரு 2 மினிட்ஸ் போல். இது ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் நல்லா சேர்த்துக்கணும். நீங்கள் கொரியண்டர் லீவ்ஸ் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இவ்வளோ தான் சேர்த்துக்கிறேன். இதுவே ஓகே தானா. இது இப்போ நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒயிட் சாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒயிட் சாஸ் நீங்கள் கடையிலையும் வாங்கலாம். பட் நான் வீட்லேயும் எப்படி ஒயிட் சாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேபி நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே பின் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஈஸியாக பண்ணலாம். வெறும் 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெஜிடபிளுக்கு தேவையான நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒயிட் சாஸை நம்ம எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒயிட் சாஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ஸோ ஆட் பண்ண வேண்டாம். நம்ம பாஸ்தாவுக்கும் சால்ட்டு போட்டுட்டோம். ஸோ வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தா இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் இல்லாமலே டேஸ்டியாக ஒயிட் பாஸ்தா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான ரெசிபி நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.